தற்பொழுது நமக்கு கிடைத்த அதிகாரப்பூர்வ தகவல் இது. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வெளியாகாத சூழ்நிலையில் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறப்பிலே எந்த மாற்றமும் இல்லை. திட்டமிட்டபடி ஜூன் 4ஆம் தேதி, அதாவது வரும் வியாழக்கிழமை வழக்கம் போல் பள்ளிகள் திறக்கப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏற்கனவே அறிவித்தது இன்று வரை, இந்த நொடி வரை இருக்கிறது என்ற வகையிலே மிக தெளிவாக பள்ளி கல்வித்துறையில் நாம் பேசிய போது அங்குள்ள அதிகாரிகள் உறுதியாக தெரிவித்தனர். தற்போது ஆனால் கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால், அதுவும் சாதாரண வெயில் அல்ல, கடுமையான வெயில் இருந்ததால் பல இடங்களில் வெப்பத்தின் தாக்கத்திலே மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுவார்கள், குழந்தைகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார் என்பதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும், 8ஆம் தேதியாவது தள்ளி வைக்க வேண்டும் என்ற வகையிலே தொடர் கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வந்தன. ஆனால் தற்பொழுது திடீரென கடந்த 2 தினங்களாக வானிலையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இன்றைய தினம் பல இடங்களிலே மழை பெய்திருக்கிறது. தற்போது அந்த வானிலை மையத்தினுடைய சென்னையில் உள்ள இந்திய அரசு இந்திய வானிலை ஆய்வு மையம், மண்டல வானிலை ஆய்வு மையத்துடைய அந்த எதிர்கால என்ன அடுத்த 7 நாட்களுக்கு எப்படி இருக்கும் வெப்பநிலை என்று பார்க்கும்போது அடுத்த 7 நாட்களுக்கு மழை பொழிவு அதிகம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். குறிப்பாக பெரும்பாலான மாவட்டங்கள் நாளைய தினம் முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாவட்டங்களிலே மழை பொழிவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. கனமழை முதல் மிதமான மழை வரை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று அடுத்தடுத்து வந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அடுத்தடுத்த நாட்களை பார்த்து கொண்டே வரலாம். இது இன்றைய நாள் இப்படி இருக்கிறது, நாளைய தினம் எப்படி இருக்கும் என்ற வகையிலே இந்த 2ஆம் தேதி இது, 3ஆம் தேதியை பார்க்கலாம். அதே போன்று நாள் 3 ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த வகையில் தான் தற்பொழுது நாம் பார்க்கிறோம் 4ஆம் தேதி எப்படி இருக்கும் என்று. இது 5ஆம் தேதி பல மாவட்டங்கள் அந்த மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் மழை வாட்ச் பி அப்டேட் என்ற வகையிலே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்ற வகையில் கொடுத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, மிக தெளிவாக இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய ஒட்டுமொத்தமான அந்த 7ஆம் தேதி வரை பார்க்கிறோம். அந்த ஒட்டுமொத்தமான ஆங்கிலத்திலே கொடுக்கப்பட்ட அந்த பிரஸ் ரிலீஸ் என்ற செய்தி குறிப்பில் பார்த்துக்கிட்டால் அவர்கள் கணிப்பினை கொடுத்திருக்காங்க. அடுத்த 7 தினங்களுக்கு பெரும்பாலான பார்க்கலாம். தற்போது 7 தினங்களுக்கு தமிழகத்திலே பெரும்பாலான இடங்களிலே மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 8, 9ஆம் தேதி வரை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து மழை பெய்வதற்கு இந்தந்த மாவட்டங்களிலே வாய்ப்பு இருக்கிறது என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் நீங்கள் பார்த்தீர்கள் வெப்பநிலை குறைகிறது, அதனால் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே திட்டமிட்டபடி வரும் 4ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு இருக்கும் என்பதுதான் தற்போதைக்கு உள்ள உண்மையான தகவல். இது பள்ளி கல்வித்துறையில் உள்ள பல அதிகாரிகள், உயரதிகாரிகள் பேசி நாம் முடிவு செய்திருக்கிறோம். ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனும் இந்த தகவலை உறுதி செய்திருந்தார். ஒருவேளை நாளை வெயில் பயங்கரமாக அடித்து கொளுத்தி மிகப்பெரிய அளவுக்கு வெயிலின் அளவு தாக்கம் அதிகமாக இருந்தால், தமிழ்நாடு முழுவதும் இருந்தால், நிச்சயமாக அது குறித்து புதன்கிழமை மாலை ஆலோசித்து முடிவெடுக்கப்படும். ஆனால் தற்போதைய நிலையிலே எந்த மாற்றமும் இல்லை. வரும் 4ஆம் தேதி திட்டமிட்டபடி பள்ளிகள் திறப்பு நடைபெறும். அனைத்து வகை பள்ளிகளும் திறக்கப்படும் 4ஆம் தேதி என்ற வகையிலே திட்டவட்டமாக பள்ளி கல்வித்துறையிலிருந்து வருகின்ற அந்த வட்டார தகவல்கள் நமக்கு உறுதியான தகவலாக உறுதிப்படுத்தியிருக்கின்றன. ராதிகா.